Hi friends, welcome to Global Tech Code channel. ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்மளோட கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும், எங்க இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து மெயின். அத CSS ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஒரு சிம்பிள் வெப்சைட்டோட நீங்க பார்க்கலாம். Floating elements in CSS. நம்ம floating properties யூஸ் பண்ணி செய்ய போறோம். அதுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதேதான். ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட், பேராகிராஃபாக இருக்கட்டும், இமேஜ், லிங்க் எதாக இருக்கட்டும், அது நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அதுக்கான அலைன்மெண்ட் எல்லாமே பொசிஷனை வந்து கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணுறது தான் ஃப்ளோட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஃபுட் மெனு வெப் பேஜ் வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HTML and CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் HTML கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் வந்து சிம்பிளா வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள பாடியில வந்துட்டு ஒரு ஹெட்டிங், என்னோட ரெஸ்டாரண்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கோட்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் வந்து 4 இமேஜ் வச்சிருக்கேன். என்னோட மெனுவோட இமேஜ் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மெனுவோட இமேஜ் வந்து நம்ம எப்படிலாம் டிஸ்பிளே பண்ணலாம் ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டைல் ஷீட்டே கொடுக்கல அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படிதான். இப்போ வந்து நான் CSS கொடுக்கல, ஸோ வந்து அலைன்மெண்ட்டே இல்லாமல் என்னோட வெப் பேஜ் வந்து இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நமக்கு இஷ்டப்பட்டபடி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் CSS ஃபைல்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறேன். அதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலர் இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபாண்ட் வந்து ஒயிட் கலரில் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட CSS வந்து இங்கே ஹெட்ல வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டர்ல கொண்டு வரலாம். அதுக்கு இங்கே வந்துட்டு பாடிக்குள்ள டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து சென்டரில் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். இப்போது என்னோட டெக்ஸ்ட் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா H1குள்ளே ஒன்று இருக்குது, செக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டோட எலமெண்ட்டுக்கும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். H1க்கு வந்து நான் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வேறு கொடுத்துருக்கேன். கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி இங்கே கொடுத்துட்டு அதோட கோட்ஸை வந்து HTML அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு புது ஃபாண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து செக்ஷன் 1 அதில் உள்ள அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைல் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அவுட்புட் செக் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து அழகாக வந்து அலைன் ஆகிடுச்சு. இதுவே வந்து நீட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு இந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேடிங்கோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 இமேஜஸ் அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து பேடிங் எல்லாமே ஹைட்டு வித்து எல்லாமே செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஸ்டைல் எல்லாமே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வித்து ஹைட்டு மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்படி அலைன் ஆயிருக்கு. நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து அலைன் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட்ல அலைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோட எல்லா இமேஜும் லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கு. இந்த ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால அது கீழே வந்திருக்கு. சரியா? இது எல்லா இமேஜும் எனக்கு ரைட் சைடில் வந்து அலைன் ஆகணும் அப்படின்னா ஃப்ளோட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லா இமேஜும் ரைட்டில் வந்து அப்ளை ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து
மேலையும் செகண்ட் டு கீழேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து ரைட் சைடில் அலைனாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் 2 லெஃப்ட் சைடில் 2 கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எந்த எலிமெண்ட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் வரணுமோ அதோட ஐடி image 3 and image 4க்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங்கை கிளியர் பண்ணணும். ஆல்ரெடி கிளியர் ஃப்ளோட் ரைட் கொடுத்துருக்கோம்ல அதை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளோட் அப்ளை பண்ணணும். நமக்கு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வரணும் இல்லையா, அதனால இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரைட் சைடில் 2 லெஃப்ட் சைடில் 2 எனக்கு அலைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இதுவே வந்து ஆப்போசிட்டாக வரணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாற்றி விடுங்க. ஃப்ளோட் லெஃப்ட், அதே மாதிரி இங்கே வந்துட்டு கிளியர் லெஃப்ட் ஃப்ளோட் ரைட். நமக்கு வந்து இப்போ மேல் லெஃப்ட்ல வந்து 2 அலைன் ஆயிடுச்சு, கீழே ரைட்ல வந்து 2 இமேஜ் வந்து அலைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 4மே வந்து ஒரே ஸ்பேஸ்ல வேணும், ஒரே லைன்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பேடிங் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பேடிங் நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து 70 கொடுத்துருக்கேன். அதை வந்து 50 பிக்சல் மாற்றிட்டு இது வந்து எனக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் மட்டுமே அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இது எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து அலைன் ஆயிடுச்சு. சரியா, இதுலையுமே வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நான் இந்த இமேஜோட இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த இமேஜோட ஹைட் அண்ட் விட்த் வந்து நான் எப்படி செதுக்கு வந்து 270 செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த இமேஜ் மட்டுமே 270 எடுத்துக்குது. இப்போ எனக்கு எப்படின்னா அந்த ஓவரால் இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் ஃபுல்லுக்கும் வந்து நான் வந்து வித் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து 270க்குள்ளே வரணும். அதாவது இந்த பேடிங் அப்புறம் பார்டர் மார்ஜின் இது எல்லாமே வந்துட்டு இந்த 270க்குள்ளே வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து நீட்டாக இருக்கும். சரியா, இல்லைனா வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் 270 வித்து கொடுத்தா அந்த எலமெண்ட்டோட வித்து எக்ஸ்ட்ராவாக பேடிங் ப்ளஸ் பார்டர்ஸ் சேர்த்து 1017 ஸோ இதுவும் ஆட் ஆகி நமக்கு வரும். அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம பாக்ஸ் சைசிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற வித்தை மார்ஜினுக்கும் பேடிக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து எடுத்துக்கும். இதனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைஸை வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம கொடுக்கறத மட்டுமே கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ என்னோட இமேஜில் நான் 270 வித் கொடுத்துருக்கேன். அதே பேடிங் அண்ட் மார்ஜின் எல்லாத்துக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ அதனால முன்னாடி இருந்ததை விட இமேஜோட அந்த பார்டர் எல்லாமே சேர்த்து வந்து சைஸ் வந்து ஸ்மால் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் டிசைன் முடிஞ்சது. இதில் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட், கிளியர் அண்ட் பாக்ஸ் சைசிங். ஃப்ளோட் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துக்கலாம். கிளியருக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து போத் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கிளியர் அண்ட் லெஃப்ட் எது கொடுத்தாலும் அது வந்து நமக்கு வந்து கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் பாக்ஸ் சைசிங் அண்ட் பார்டர் பாக்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய சைஸ் வந்து எல்லாத்துக்குமே கம்பைன் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் டிசைனோட கோட் வந்து GitHubல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க.